அதே மாதிரி நீதிமன்றங்கள் பல முறை நடவடிக்கை எடுக்க சொல்லுதுங்க. இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. அந்த 10 வயது குழந்தை அந்த பிரச்சனையில பெற்றோரை தாக்கிய காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லுச்சு. அவங்க டிரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிச்சு, வேற எந்த நடவடிக்கையும் அவங்க மேல இல்ல. இங்க சென்னையினுடைய கமிஷனர் அருண் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. உச்ச நீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கி வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த அளவிற்கு தவறு செய்கிறவர்கள் என்று சுட்டிக்காட்டப்படுகிற போதும் நாங்கள் எதிர்கட்சியாக நின்று சட்டமன்றத்தில் போராடுறோம், வெளியே நின்று போராடுறோம், சுட்டி காட்டுறோம், இவங்க தான் இது காரணம்ங்கிறத எடுத்து காட்டுறோம். நடவடிக்கை இல்லை. நீதிமன்றங்கள் சொல்லுது நடவடிக்கை இல்லை. போலீஸ நீங்க சாதாரண சாமானிய மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விட்டுவிட்டு குற்றம் செய்கிறவனுக்கு எல்லாம் சல்யூட் போடுற இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டீங்கிறதா கேவலத்தின் உச்சம். அதனுடைய வெளிப்பாடு தான் அஜித்குமாருடைய இந்த மரணம். நான் என்னுடைய வெளிப்படையான கோரிக்கை நான் சொல்வது, இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று உண்மையிலேயே கொஞ்சமாவது அறம் சார்ந்த சிந்தனை நம் முதலமைச்சருக்கு இருக்கும் என்றால் அவர் பதவி விலகி வெளியே போக வேண்டும். அவரால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை என்பதற்கு இதைவிட பெரிய எடுத்துக்காட்டு ஒன்று வரப்போவதில்லை.